என்னதான் நம்ம வீட்டில் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் சில ரோட்டுக்கடை சாப்பாடு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ரோட்டுக்கடை காளான் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். பவுலில் காளான், கோஸு, மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில் பிசைஞ்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு நல்லா பொரித்து 2 பக்கம் பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காளான் துண்டுகளை ஒரே சீராக உடச்சி விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெயை சேர்த்து கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டு க்ரீன் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றிட்டு பொரித்து வச்சுருக்க காளான் துண்டுகளை போட்டு கலந்து விட்டு இறக்குனா ரோட்டுக்கடை காளான் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட முழு அளவுகளும் அம்மங்கா கிச்சன்